ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது நம்ம விவசாயம் அதிசயம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மாட்டு பண்ணைகள் அமைக்கிறதுக்காக எல்லா ஆயத்தமும் பண்ணி இப்போ மாடுகளை வாங்கி மாட்டு பண்ணை அமைத்து ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணி மாடு எப்படிலாம் வளர்க்கணும், முதல்ல ஆரம்பத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம விளக்கங்களோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் அந்தோணிராஜ். அந்தோணிராஜ். நீங்கள் புதிதாக மாட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி தானே? ஆமாம் ஆமாம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, எப்போ மாடு வாங்கினீங்க, அதை பற்றி எங்களுக்கு முதல்ல சொல்லுங்கள். அப்போது நான் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் இப்போ நான் இப்போது கோழி பண்ணி வச்சுருக்கேன், மாட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் நான் மாட்டு பண்ணை தான் வைக்கணும்னு பார்த்தேன். அப்போ எல்லோரும் அந்த டைமில் இந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லை. நான் சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னால். அதனால் இப்போது என்ன சொன்னாங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல் பார்த்ததில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிச்சு இப்போ நான் ஒரு 2 மாதமாக இருக்கும் ஆரம்பிச்சு. ஆனால் பார்த்திங்களா அதுக்கு ஷெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னால், இப்போ நான் 6-7 மாதத்துக்கு முன்னாலே ஷெட்டுலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு வர கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிட்டே இருக்கேன். பார்த்திங்களா இப்போ கரெக்டாக ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஆகுது. இதுக்காக முதல்ல எத்தனை மாடு வாங்கினீங்க, இதுக்கான செலவுகள் எப்படி ஆச்சு அதுங்கிறத பற்றி எங்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மாடு வாங்கினேன். 2 மாடு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் இணை போகிற மாதிரி சின்ன மாடு தான் நான் பார்த்தேன். பார்த்திங்களா நான் அட்வான்ஸ் கொடுத்து வந்தேன். இப்போ 4 மாடை போட்டு வரணுங்க, எல்லாம் ஷெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு தீவனத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம். நான் அட்வான்ஸ் கொடுத்து வந்த அன்னைக்கு முந்தின நாள் நைட்டே அங்கே கன்று போட்டுட்டு எல்லாம் வந்து பொட்டக்கன்று தான். இப்போ 2 மாடு வாங்கியிருக்கேன், 2 பொட்டக்கன்று. இன்னொரு மாடு வாங்கியிருக்கேன், அது பார்த்திங்கன்னா இன்னும் 4-5 நாள் ஈனும். நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற மாடு ரகம் என்ன ரகம்? ஒன்று பார்த்திங்கன்னா ஜெர்சி, ஒன்று பார்த்திங்கன்னா இன்னும் நாட்டு ரகத்தில் ஒன்று வந்து ஹெச்எஃப். இந்த மாடுகள் பண்ணை ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணீங்க, அதற்கான செலவுகள்லாம் எவ்வளோ ஆச்சு ஒரு உத்தேச மதிப்பில் சொல்லுங்கள். பார்த்திங்களா ஷெட்டு பார்த்திங்களா நான் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாலே ஷெட்டுலாம் போட்டேன். 6 மாதம் கூட தாண்டி தான் 7-8 மாதம் இருக்கும் ஷெட்லாம் போட்டேன். ஷெட்டு பார்த்திங்களா நல்லா ஒரு 10-14 மாடு கட்டுற மாதிரி தான் ஷெட்டு போட்டிருக்கேன். ஆனால் முதல்ல நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்காட்டி இப்போ ஒரு 3 மாடு மட்டும் வாங்கி இப்போ நானே பார்த்துட்டு இருக்கேன் சொந்தமாக. ஒரு 10 மாடு 15 மாடு 20 மாடுக்கு பட்சத்தில் ஒரு லேபரை போட்டு பார்க்க மாதிரி ஐடியா இருக்குது. பற்றி பார்த்திங்கன்னா இந்த தீவனம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தீவனம் இருந்தால் தான் உங்களுக்கு மாடு வளர்க்குறதுக்கு நமக்கு அது சரியாக வரும். அதனால் தீவனம் எல்லாமே முதல்ல பார்த்துட்டேன். இது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயத்தம் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்களா? கட்டாயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கு ஆயத்தம் ஆகணுமா? இல்லை, குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 5 மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆயத்தம் ஆகணும். ஏன்னா தீவனம் பார்த்திங்கன்னா அந்த புல் நேபியர் புல் அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் நமக்கு லாபம் இருக்கும். நம்ம திடீர்னு இன்றைக்கி இறமிச்சு நாளாக பார்க்கணுன்னா நம்ம வைக்கல் வாங்கி தான் பண்ணணும். அப்போ எல்லாம் காசுக்கு போடும் போதில் வந்து உங்களுக்கு நமக்கு அது லாபகரமாக இருக்காது. இந்த மாடுகளை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? தரமான மாடுங்க எப்படி பார்த்து வாங்கினீங்க? அது பார்த்திங்களா தரமான மாடு நண்பர் ஒரு ஆள் அந்த இதிலே இருக்காப்புல ஏற்கனவே. இருந்தாலும் பார்த்திங்களா அந்த மடி அதுவெல்லாம் பார்த்திங்களா அது கரெக்டாக பார்த்திங்களா 4 காம்பு நேரே இருக்கணும். அந்த மடிக்கு போகிற நரம்பு எல்லாம் பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி வேறு நான் அந்த கலர் அதெல்லாம் பார்க்கறதில்ல. ஒன்று கலர் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் பார்த்திங்களா மடியில் அந்த நரம்பு எல்லாம் பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி உள்ள தான் பார்த்து வாங்கணும். மாடு கொஞ்சம் நல்லா பெரிய மாடாக இருந்துச்சுன்னா நமக்கு பால் நிறையா கொடுக்கும். பெரிய மாடாக இருக்கணும். மாடு உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு நமக்கு நம்ம தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு அப்படின்னா 2 லிட்டர் போனால் சின்ன மாடு போதும். இப்போ மாடு பால் எத்தனை லிட்டர்லேருந்து எத்தனை குறைஞ்சபட்சத்துலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ லிட்டர் வரைக்கும் கறக்குது? இப்போ பார்த்திங்களா ஆரம்பத்தில் 4-4.5 லிட்டர் கறந்துச்சு. இப்போ பரவாயில்ல, இப்போ கூட 2 லிட்டர் கறந்துட்டுருக்கு. ஆமாம். இந்த மாடு எத்தனை ஆரம்பத்தில் மாடு வாங்கும்போது இந்த மாடு எத்தனை குட்டி போட்டுருந்துச்சு, எத்தனாவது ஈத்தில் வாங்குறது நல்லது? ஆமாம், இது பார்த்திங்களா இது 2வது ஈத்து. நான் வாங்கின 2 மாடுமே 2 ஈத்து. இன்னொரு மாடு பார்த்திங்களா அது 4வது ஈத்து. ஆனால் ஆக்சுவலாக வந்து அப்படி 4வது 5வது தாண்டி வாங்கக்கூடாது. இப்போ எனக்கு அது நான் சொந்தமாக வளர்த்த பிறகு தான் தெரியுது. பார்த்திங்களா குறைஞ்சபட்சம் கிடேரி வாங்கலாம். முதல் ஈத்துல கூட வேண்டாம், 2வது ஈத்துலேருந்து வாங்கலாம். 5 ஈத்து 6 ஈத்து வாங்கினா வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ நமக்கு ஒரு மாடு வந்து பார்த்திங்களா 5 ஈத்து தாண்டின மாடு அது பார்த்திங்களா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அந்த மாடு கொஞ்சம் நாளாக பால் கம்மியாக வரும் போல் தருது. பால் கம்மியாகும். பால் அதிகமாக சுரக்கிறதுக்காக என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கலாம்? மெயினாக பார்த்திங்களா பசு தீவனம் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்களா விடிய காலம் சாயங்காலம் ஒரே டைமில் கரெக்டாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடர் தீவனம் கொடுக்கணும். அதாவது தவிடுலாம் கொடுக்கல, குச்சி புண்ணாக்கு தவிடுலாம் பார்த்திங்களா கரெக்டாக நான் காலைல 6 மணிக்கு கொடுத்துருவோம், மாலையில் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு கொடுப்போம். அது தேவையான அளவுக்கு நம்ம கரெக்ட் டைமில் கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பால் உங்களுக்கு உற்பத்தி குறையாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 டைமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக போடணும் தீவிரம். தண்ணி என்ன விதமான தண்ணிலாம் வைக்கிறீங்க? தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல அடர் தீவனம் வந்தது குச்சி புண்ணாக்கு வைப்பேன். வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கழித்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு,
இது இருக்குல்ல, தவிடு இருக்குல்ல, பச்சரிசி தவிடு வைக்கும் பார்த்திங்களா. அந்த அந்த தவிடு நம்ம புழுங்கலரிசி தவிடு கிடச்சினா வைக்கிது. ஆனால் பச்சரிசி தவிடு நல்லாயிருக்கும். எதனால் உங்களுக்கு மாடு வளர்க்குறதுல ஒரு ஆர்வம் வந்தது? உங்களுக்கு இப்போ உள்ளது காலங்களில் வந்து போட்டி தொழிலில் ஏற்கனவே கொரோனா அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பிஸ்னஸ் வந்து அடைக்கத்தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து யாரும் அப்படி இல்லை, ஊக்கதான் படுத்திக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே. அதுக்கடுத்து மக்களுக்கு வந்து எல்லாமே தேவை. இந்த பால் உற்பத்தி, பால் வந்து எப்போவுமே தேவை. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு டென்ஷன்லாம் தொழில், நம்ம நிதானமாக நல்லா பார்த்துக்கலாம். நம்மளே பார்த்தோன்னா நல்லா லாபகரமான தொழில் தான். இப்போதைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் எடுத்துகிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்திங்கன்னா 24 லிட்டரு போயிட்டுருக்கு. பால் கறக்கிறதுலாம் எப்படி? பால் கறக்கிறது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க பால் வியாபாரி அவங்க தான் கறந்து போயிட்டுருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக காலைல 4:30க்கு வந்துடுவாப்புல. 4:30க்கு வந்துட்டு அவங்களே பால் பீச்சிட்டு வீட்டுக்கு தேவையான மட்டும் நாங்கள் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொடுத்துருவோம். எத்தனை ஒரு லிட்டர் எத்தனை ரூபாய்க்கு விற்பனை ஆகுது? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 25 ரூபா தான் எடுக்காங்க. நம்ம உங்களுக்கு பால் நிறையா வந்துச்சு அப்படின்னா நம்மளே சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நமக்கு 25 ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாலுடைய தன்மை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீவனத்தில் ஏதாவது மாற்றம் கொடுக்க வேண்டியது இருக்குமா? ஆமாம் உங்களுக்கு. ஆனால் பசுந்தீவனம் கொடுத்தோம் அப்படின்னா பால் கொஞ்சம் தண்ணியாக தான், அந்த ஃபேட்டு சொல்லுவாங்கள்ல, கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு நமக்கு அந்த மாதிரி தண்ணி அப்படி பார்க்கல, நம்ம பால் நிறையா இருக்கணும் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் ஃபேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பசுந்தீவனம் நிறையா போட்டால். இது தீவனம், அதாவது பசுந்தால் நீங்களே வளர்க்குறீங்க. ஆமாம். இது வளர்ப்பு முறை எப்படி இருந்துச்சு? நீங்கள் எப்படி பயிரிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த நாங்கள் குச்சி ஒன்றும் சூப்பர் நேப்பியரில் அந்த மாதிரி டைப் தான் வச்சோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அது வர்றதுக்கு. அதனால் இப்போ அதிலே கொஞ்சம் விதையில் போகிறது 1 மாதம் 2 மாதத்தில் அறுக்கிற மாதிரி இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் கன்னியும் அறுக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் நேப்பியரில் அந்த ரகம் குச்சி ஒன்று நல்லாயிருக்கு. ஆனால் தீவனம் அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லாபமாக தான் இருக்குது. செலவில் இருக்கிற அந்த சின்ன மாடு குட்டி போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இது பார்த்திங்கன்னா போன மாதம் இது வந்து 20ஆம் தேதி இனிச்சு, இன்னொன்று 16ஆம் தேதி. எத்தனை நாளில் இது வந்து புல் கொடுக்க ஆரம்பிக்கலாம்? ஒரு 15லேருந்து 20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அது புல் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆமாம். உங்களுக்கு பால் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு பிடிச்சிரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் குடிக்கும் இது? பார்த்திங்கன்னா காலையில் இதுக்குன்னு ஒரு காம்பு உடைச்சிடுவோம், நல்ல ஒரு காம்பு உடைச்சிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது 4 காம்புலையுமே அவர் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருவாப்பில். ஒரு காம்புக்கு எவ்வளோ இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருவாப்பில். குறைஞ்சபட்சம் ஒரு காலையில் 1 லிட்டர் குடிக்கும், சாயங்காலம் 1 லிட்டர் குடிக்கும். நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கான ஏதாவது பின்னாடி நாட்களில் அந்த ஏதாவது நோய் தாக்கங்கள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதற்கான முன்னேற்பாடுகள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷெட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நோய் தாக்கம் வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ மாடு பால் கறந்தோடனே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் படுக்கூடாமல் பண்ணணும். அப்போது பார்த்திங்கன்னா நான் காலைல பால் கறந்துட்டு அதுக்கு பிறகு தான் ஃபீடெல்லாம் போடுவோம். எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு அவுத்து இந்த மாதிரி மரங்களில் கொண்டாந்து கட்டிடுவோம். கட்டிட்டு ஷெட்டை பார்த்திங்கன்னா இப்போ என் ஷெட்டை பார்த்திங்கன்னா தெரியும், மாடு கட்டின ஷெட்டு மாதிரியே இருக்காது, அவ்வளோ நீட்டாக வச்சுருப்போம். அப்படினாலும் நோய் தாக்கம் வரக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நாங்கள் அரசு டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் அப்படி பார்த்துக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி குடல் பீக்கம் நீக்கத்துக்கு இருப்பாங்க. இப்போ நம்ம சென்னை மாடுக்கு பண்ணலை. இப்போ வந்து இதுக்கு வந்து நேற்று தான் கொடுத்தோம் குட்டிக்கு. மாடு பெரிய மாடுகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஷெட்டெல்லாம் எப்படி நீட்டாக வச்சுருக்கீங்க? தினமும் எப்படிலாம் கழுவுறீங்க? சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிலாம் எடுக்கிறீங்க? உங்களுக்கு அதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா தண்ணி வசதி ரொம்ப வேணும். இப்போ அது நம்மகிட்ட போர் எல்லாம் இருக்கிறதுனால தண்ணி வசதி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து மாடு சாணம் போட இப்போ நாங்களே தள்ளி ஒரு சைடில் வச்சுருவோம். அது சாணம் எல்லாம் படுக்க மாதிரி இருக்காது. அப்படிங்கிறனால மாடு எல்லாம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து அது சாணம் எடுக்க மட்டும் ஒரு ஆள் வர்றாப்பில்ல லேபர், அவர் எடுத்து போட்டுட்டு எல்லாம் ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த உள்ள வக்கீல்கள் போடுறத எல்லாமே நாங்களாம் நீட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சிடுவோம். அவ்வளோ நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு உள்ளது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் இருக்கக்கூடாது. இப்போ ஹைட்னா மாடுக்கு உள்ளே காலை விட்டுட்டு கீழே விழுந்துடும். அதனால் வந்து இவ்வளோ உயரம் போதும். இந்த பார்த்திங்களா இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும், ஒரு அடிக்கு உள்ளே இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா அதுபடி சுத்தமாக நல்லா நீட்டாக வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்டு பார்த்திங்கன்னா மாடு கட்டுற செட்டு மாதிரி இருக்காது. இப்போ என் நண்பர் கூட அன்றைக்கி வந்து சொன்னாப்பில், மாடுக்கு கட்டலையா அங்கே தான் உள்ளே தான் கட்டுன்னு கேட்டாப்பில். ஷெட்டு வந்து டெய்லி 2 வாட்டி க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். இருந்தாச்சும் அவங்களுக்கு அந்த உண்ணி அந்த மாதிரி நோய் தொல்லை, மடி நோய் எல்லாம் வராது. அது பார்த்திங்களா நான் அப்படி இந்த வாரங்காலில் பார்த்திங்களா இந்த கழிவு பார்த்திங்களா அப்படி போகிற மாதிரி இருக்கும். இப்படி போயிட்டு அங்கே தோட்டத்துக்கு அப்படி தண்ணி பாய்து இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் அப்படி சேர்ந்துடும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஷெட்டு நல்லா மரத்துக்கு இடையில வச்சுருக்கோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் சீட்டு தான், ஆனால் ஹைட்டு நல்ல பாருங்கள் இவ்வளோ ஹைட் இருக்குது. அது காற்று வர மாதிரிலாம் அங்கே பாருங்கள் நாங்கள் தூரம் எல்லாம் விட்டுருக்கோம். மேற்கிறது காற்று வந்துச்சுன்னா நல்லா காற்று உள்ளே வரும். மற்றபடி பார்த்திங்களா அந்த கழிவு அதான் இல்லை, சாணம் போட்ட உடனே நாங்கள் அப்படி சைடில் அப்படி தள்ளி வச்சுருவோம் ஓரமாக. அந்த இப்போ அதுக்கு தள்ளுதுக்குன்னு அந்த ஒன்று இருக்குது. அதை சாணம் போட்டோடனே மாடு அதில் மிதிக்காமல் இங்கே தள்ளி அப்படி வச்சுருவோம்.
இந்த இடம் பார்த்திங்கன்னா மாடு குளிப்பாட்டு இந்த இடம் பாருங்க, இந்த பாருங்க இப்படி போயிட்டு வரங்கள் எப்படி போய் இந்த தண்ணி இருக்குல்ல அந்த பயிர் தண்ணி கூட போயிடும், அப்படி சத்தாக இருக்கும். அப்படி மாடு இவ்வளோ கிடைக்கும். இது மாடு குளிப்பாட்டுறதுக்கு தனியாக வச்சுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக காய வச்சு நல்லா நீட்டாக வச்சுருப்போம். தண்ணி கிடக்க சகதியில் விட்டு அப்படிலாம் கழுவுதில்லை, நல்லா நீட்டாக கெட்டி நல்லா பண்ணிக்கிடுவோம். பார்த்திங்களா பசுந்தீவனம் பாருங்கள், இது ஒரு ரகம், அது பார்த்திங்களா அது ஒரு ரகம். அது வந்து குச்சியில் உள்ளது, இது பார்த்திங்களா விதையில் பண்ணுறது. ஆனால் இதை விட அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே பசுந்தீவனங்கள் ஓரளவுக்கு ஓகே தான். இரவு நேரங்களில் மாடுகளுக்கு கொசு கடிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெக்கையாக கூட இருக்கலாம். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் பார்த்திங்களா எங்கள் ஷெட்டில் 10 மாடு குறைஞ்சபட்சம் கட்டலாம். அதனால் ஒரு 6 ஃபேன் போட்டிருக்கோம். 6 ஃபேன் போட்டிருக்கோம் அப்படின்னா லேசாக புகை மட்டும் போடுவோம், ரொம்ப போட்டோன்னா சரி வராது. ஃபேன் போட்டுக்கிட்டா நல்லது. மாடை எப்படி நீட்டாக வச்சுருக்கீங்க? குளிப்பாட்டுறது அதெல்லாம் எப்படி? ஆமாம், அது பார்த்திங்களா நாங்கள் முன்ன ஆரம்பத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வாட்டி குளிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் டாக்டர்கிட்ட கம்பத்தில் வாரத்தில் 2 வாட்டி குளிச்சு ஊற்றினா போதும் அப்படின்னாப்புல நாங்கள் 3 மாடுமே பார்த்திங்களா காலையில் ஒரு 10 மணிக்கு முன்னே குளிச்சோம், வெயில் வரதுக்கு முன்னாலே குளிச்சு ஊற்றி முடிச்சிடுவோம். கிளைமேட்டு மாடு வளர்கிறதுக்கு நல்ல கிளைமேட் அப்படின்னா என்ன கிளைமேட்டு? அதாவது பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் மரம் இருக்க மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லு போடாமல் நமக்கு மழைக்கு நைட்டுக்கு மட்டும் வைக்க மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி பகல் ஃபுல்லாக இந்த மாதிரி இதில் கட்டினோம்னா மாடுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது வெயில் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை டைம்னாலும் சரி, மழை டைமில் கட்ட முடியாது, வெயில் டைமில் இப்படி மரத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இப்படி மரத்தில் கட்டி போட்டு பசுந்தாள் கொடுக்குறீங்களா? இதை அதுக்கப்புறம் மேய்ச்சல் முறைக்கு வெளியே எங்கேயும் கொண்டு மேய்ச்சலுக்கு இப்போது நமக்கு இப்போ மேய்ச்சலுக்கு வேறு பக்கம் கொண்டு போகிறதில்ல. ஆனால் பசுந்தீவனம் அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வைக்கோல் கொடுப்போம். நைட்டு உங்களுக்கு அது சாணம் அப்போ தான் உங்களுக்கு நம்ம கரெக்டாக வரும். 2 தீவனம் மாற்றி மாற்றி கொடுக்குறோம். சினை காலங்களில் மாடுகளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊட்டச்சத்து கொடுக்கீங்களா? பார்த்திங்களா அது பார்த்திங்களா நான் பார்த்ததில் கால்சியம் சத்து தேவைம்பாங்க. அதனால் கொஞ்சம் சுண்ணாம்பு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் அந்த சினை மாடுகளுக்கு மட்டும். மித்தபடி பார்த்திங்கன்னா நார்மலாக இதே மாதிரி குச்சி புண்ணாக்கு அடர் தீவனம் கொஞ்சம் அதிகமாக வைப்போம். இப்போது இதை நீங்கள் இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் கவனிச்சுக்க வச்சுக்கலாம்? இதுக்கான மாதம் செலவு இப்போ கொஞ்சம் 4 மாடுகள் 3 மாடுகள் வைத்திருக்கீங்க, பின்னாடி நாட்களில் ஒரு 10 மாடோ 20 மாடோ நீங்கள் வளர்க்கணும், நிறைய மாடுகள் வளர்க்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ செலவாகும் ஒரு மாதத்துக்கு? மாட்டுக்காகவே நீங்கள் செலவு பண்ண வேண்டியது எவ்வளோ செலவாகும்? அது பார்த்திங்கன்னா இப்போது 2 வாட்டி கறக்குல பால். அப்போ காலையில் ஒரு டைம் காலையில் ஒரு 50 லிட்டரு கறக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் லிட்டர்னா நமக்கு அந்த ஒரு வாட்டி டைம் உள்ளதை செலவுக்கு போடும். அதாவது லேபருக்கு குச்சி புண்ணாக்கு தவிடு இதுகளுக்கு பார்த்திங்களா ஒரு டைம் உள்ளதை லேபருக்கு செலவு பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கான்செப்ட். எப்படின்னா எத்தனை மாடம் தான் சரி, ஒரு டைம் உள்ளதை செலவு, ஒரு டைம் உள்ளதை நமக்கு மிச்சம் வரும். அதாவது இப்போ காலையில் கறந்ததை செலவு பண்ணால் மத்தியானம் உள்ளதை நமக்கு மிச்சம், சாயங்காலம் உள்ளது மாதிரி நம்ம செலவு அந்த மாதிரி அது எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை பார்த்து நம்ம செலவு பண்ணுறோம். இப்போ என்னோட 3 மாடு தான் இருக்குது, இப்போ லேபர் போட்டு பண்ணோன்னா நமக்கு கட்டாது. அப்போ என்னென்னா 3 அந்த விடிய காலம் அந்த சாணம் அழுதுக்கு மட்டும் லேபர் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வாரத்துக்கு 350 ரூபா தான். அப்போ நமக்கு அது ஓகே தான். அந்த ஒரு நேரம் பாலுக்கு இப்போ நமக்கு இன்னும் குச்சி புண்ணா காசு வாங்க வேண்டியிருக்கு, தவிடு வாங்க வேண்டியிருக்கு. அதனால் ஒரு டைமில் உள்ள செலவு பண்ணணும், ஒரு டைமில் உள்ள மிச்சம் வர மாதிரி லேபர் கணக்கு பண்ணி வச்சுக்கணும். இந்த மாடுகள்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க? மற்ற கால்நடை வளர்க்குறவங்ககிட்ட வாங்குறீங்களா இல்லாட்டி சந்தைகளில் வாங்க? இப்போ சந்தைகளில் தான் உங்களுக்கு ஏற்கனவே அவங்க போலாக போய் வாங்கிட்டு வருவாங்க. 10 மாடு 20 மாடு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ இன்றைக்கி நேற்று வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை மாடு வந்துருக்கும். ஏற்கனவே நாங்கள் 2 மாடு வாங்க தான் ஐடியா இருக்குது. அப்படி மொத்தமாக 20 மாடு 30 மாடு வர இடத்துல நாங்கள் 1 மாடு 2 மாடு செலக்ட் பண்ணி வாங்குவோம். ஆனால் அதுதான் நல்லாவும் இருக்கும். அதிகபட்சமாக மாட்டுக்கு என்ன விலை கொடுக்கலாம்? நல்ல மாடு அப்படின்னா என்ன விலைகளை நீங்கள் வாங்குவீங்க? குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 40,000 ஒரு 50,000-60,000 ரூபா இருந்தால் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்க மாதிரி இருக்கும். மற்றபடி 30,000 4 லிட்டர் 5 லிட்டர் தான் கறக்கும். ஒரு 40,000 உள்ளே வாங்கினோன்னா 5 லிட்டர் தான் கறக்கும். அதிகபட்சமாக இப்போ இருக்கிற உங்கள் மாடு எத்தனை லிட்டர் வரை கறந்துட்டு இருக்கு? இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதிகபட்சம் 5-6 லிட்டரு கறக்கும். ஒரு டைமில் பார்த்திங்கன்னா 12 லிட்டர் கறக்கும் 2 மாடும். இப்போ இது குட்டி போட்டிருக்குல்ல, 2 மாடு குட்டி போட்டிருக்குல்ல, அடுத்த சினைக்காக நீங்கள் ஊசி போடுறதோ இல்லாட்டி காலைக்கு போடுறதோ எந்த டைமில் கொடுப்பீங்க? இதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 1.5 வருஷத்தில் சென ஊசி போடணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மாடாக வந்துடும். ஆனால் 1.5 வருஷத்தில் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ கண்ணு போட்டிருக்கல அந்த மாடு 2ஆம் மாதத்தில் செனை போடணும், சென ஊசி போடணும். ஆமாம், இல்லை 2ஆவது மாதத்தில் போடணும். இன்னும் பார்த்திங்கன்னா இப்போது 2 மாதம் ஆகலை, கரெக்டாக 2 மாதம்னோடனே சென ஊசி போட்டாச்சுன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு கன்று எடுத்துடலாம். இப்போ புதிதாக யாராவது மாடு வளர்க்க விரும்புகிறவங்க, நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயத்தமாயிட்டீங்க, குறைஞ்சது எத்தனை நாட்களில் ஆயத்தமாகணும்? புதிதாக வளர்க்க விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதான் எங்களுக்கு சொல்லுங்கள். இது மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபமான தொழில் தான். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னே நீங்கள் தயாரானா தான் பசுந்தீவனம் செட்டுலாம் போட்டு
நீங்கள் வச்சுருந்தீங்களாக்கிறது மாடு இந்த வைக்கோல் கீழே வைக்கிறதுக்கு, ஏன்னா மழை காலம் நனையக்கூடாது, அந்த மாதிரி உள்ளதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா மாடு வந்து உங்களுக்கு நல்ல மாடு வந்து மொத்தமாக பிடிக்காமல் 1-2 மாதமாக பிடிச்சிட்டு வரணும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் இதுக்காக நீங்கள் அரசாங்கத்திலேருந்து ஏதாவது உதவி பெறுறீங்களா? அது உதவி பெறுவதற்கான வழிகள் ஏதாவது இருக்கா? இந்த வழிகள் இருக்குது, நம்ம இன்னும் அதை பார்க்கல. இப்போ எங்கள் ஊரில் நிறையா பேருக்கு ஷெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்க்கல, ஏன்னா நம்ம கோழி பண்ணை அதை வச்சுருக்கனால நம்மளே சொந்தமாக ஷெட்டு போட்டுட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேண்ணே. இது எந்த ஊர்? நீங்கள் என்ன எங்கே ஊருக்குள்ளே ஷெட்டு போட்டிருக்கீங்களா, வெளியே ஷெட்டு போட்டிருக்கீங்களா? இல்லை பார்த்தீங்களா, இது ஊர் நம்ம சொந்த ஊர் பார்த்தீங்களா பத்தனடார்பட்டி. ஆனால் அது கொஞ்சம் 1 கிலோமீட்டர் இருக்குங்க, ரோட்டு மேலே இருக்குது. ஆனால் கொஞ்சம் தோட மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊருக்குள்ள இல்லாமல் கொஞ்சம் தோட மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இயற்கையான இடத்துல போட்டிருந்தா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக நிறைய நல்ல தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விவசாயம் அதிசயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ரொம்ப நன்றி.